எல்லாருக்கும் வணக்கம். விஜய் டாக்ஸ் இதுதான் என்னுடைய மெயின் சேனல். ஸோ இது வந்து டிவிக்கு ரிலேட்டடான வீடியோஸ் போட்டுட்ருங்க. இந்த சேனலில் யாராவது புதுசாக வர்றீங்க, இது வரைக்கும் விஜய் டாக்ஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா தயவு செஞ்சு அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நீங்கள் தளபதி ஃபேனாக இருந்தீங்க, தளபதி இந்த வாட்டி சிஎம் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸோ அந்த சேனலில் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கிடைக்கும். ஸோ மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஹலோ மக்களே, வெல்கம் டு விஜய் டாக்ஸ் 2.0. நம்ம இந்த சேனலில் வந்து இப்போ கண்டினியூஸாக ஈரான் இஸ்ரேல் வாரை பற்றி பார்த்துட்ருக்கோம். இடையில நான் வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை பற்றி நான் உங்களுக்கு சீரிஸ் போடுறேன்னு, பட் இன்றைக்கி அதை போடல. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். இந்த இந்த யுத்தம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து குறையும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இது குறையிறதுக்கான வாய்ப்பை வந்து அமெரிக்கா தரப்புல இருந்தும் சரி, இஸ்ரேல் தரப்புல இருந்தும் கிரியேட் பண்ணுற ஒரு சுச்சுவேஷனே அமையலை அப்படின்றது தான் நான் இதில் சொல்ல போகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா ஈரான் கிட்ட ஒன்றுமே இல்லை, நாங்கள் எல்லாத்தையுமே அழிச்சிட்டோம் அப்படின்னு ட்ரம்ப் சொல்கிறாப்புல. யார்? அமெரிக்க பிரசிடெண்ட். ஆனால் நேற்று ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாரு. இன்னும் 48 மணி நேரத்தில், இன்னும் 48 மணி நேரத்தில் நீ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை ஓப்பன் பண்ணலை அப்படின்னா உன் நாடுன்னு ஒன்று இல்லாமல் நான் ஆக்கிடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கையை வந்து கொடுக்குறாப்புல. இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு நாள் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இதை கேட்டுட்டு இப்போ ஒரு ஈரான் போன்ற ஒரு நாடு வந்து பயப்படணும். ஐயோ, என்ன இவ்வளோ பெரிய மிரட்டல் கொடுக்குறாங்க, அப்போ உண்மையாலுமே செஞ்சுட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு பயப்படணும். பட் ஈரான் என்ன பண்ணுதுன்னா பதிலுக்கு, நீ அப்படி ஏதாவது ஒரு ஸ்டெப்பை எடுத்து பாரு. நீ அப்படி ஏதாவது ஒரு ஸ்டெப்பை மட்டும் எடுத்து பாரு, அப்போ தெரியும் நான் யார் அப்படின்னு. ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் என்னை தாக்குறீங்க, நான் பதிலுக்கு உங்களை தாக்குறேன், அவ்வளோதான் நடந்திருக்கேன் ஒழிய நான் இன்னும் முழுசாக அவங்கள தாக்கவே ஆரம்பிக்கலை அப்படின்ற மாதிரி ஒரு மிரட்டலான எச்சரிக்கையை வந்து ஈரான் கொடுக்குது. அப்போ இது வந்து ஒரு மிகப்பெரிய கலக்கத்தை உலக நாடுகளில் உண்டாகுது. அப்போ ஈரான் கிட்ட அப்படி என்னதான் இருக்குது? ஏன்னா ஒரே ஒரு நாடு ஈரான், மிகப்பெரிய ஒரு அமெரிக்க நாடையும் சரி, இந்த பக்கம் இஸ்ரேலையும் சரி, ரெண்டு பேரையும் வந்து ஒரே டயத்தில் ஹேண்டில் பண்ணுது அப்படின்ற இந்த கலக்கம் இருக்குது. இப்போ மற்ற நாடுகள் வந்து அமெரிக்கா கூட சப்போர்ட்டுக்கு வரல அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அமெரிக்கா பகிரங்கமாகவே என்ன பண்ணார், நீங்கள் எல்லோரும் என் கூட வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சண்டை போட்டு அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை ஓப்பன் பண்ணி அங்கே இருக்க கப்பல்களை நம்ம வந்து நம்ம நாடுகளுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம், ஸோ ஆயில் வந்து எல்லாருக்கும் வந்து கிடச்சிரும் அப்படின்றது வந்து ட்ரம்ப் விட்ட அறிக்கை. ஆனால் எந்த நாடுகளுமே அதுக்கு ஒத்துக்கலை. ஏன்னா இங்கே ட்ரம்ப்புக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவலியே இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் தான். இது ஒரு பிளாக்கேஜ் இருக்கிறனால தான் அவங்களால என்ன பண்ண முடியலன்னா ஈரானை வந்து மிகப்பெரிய ஒரு அட்டாக்கு உள்ளாக்கவும் முடியல. அதுவும் ஒரு சிக்கல் இருக்குது. ஏன்னா அந்த இடத்துக்கு ஒரு மிகப்பெரிய அட்டாக்கு அவங்க போகும்போது அவங்க ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில் மிகப்பெரிய அட்டாக் ஏற்படுத்துறதுக்கான வழி இருக்குது. ப்ளஸ் ஈரான் என்ன பண்ணுதுன்னா அமெரிக்காவை டைரெக்டாக அடிக்காமல் அமெரிக்காவுடைய சப்போர்ட்டில் இருக்க நாடுகளை அடிக்குது அப்படின்றது இன்னொரு மிகப்பெரிய தலைவலி ட்ரம்ப்புக்கு. அப்போ இந்த டெக்னிக் வந்து ஈரான் ஃபாலோ பண்ணுறதுனால அமெரிக்காவுக்கு வந்து டைரக்ட் அட்டாக் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப ரிஸ்க் அதிகம். எல்லாமே தெரிஞ்சும் கூட இதுக்கு ஒரு சுமூகமான ஒரு பேச்சுவார்த்தை மூலிமா இதை கொண்டுட்டு போகாமல் மேலும் மேலும் இந்த போரை வலிமைப்படுத்துகிற மாதிரி அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து இந்த பக்கம் தாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ இவன் தாக்கும்போது இவன் என்ன பண்ணுறான், தடுக்கிறதுக்கு இவன் முடிஞ்ச அளவு தடுக்கிறான், திருப்பி பதில் இவன் அடிக்கிறான். அப்போ இது என்ன ஆகுதுன்னா ரெண்டு சைடுமே போர் வளர்ந்துட்டு தான் போகுது. பட் இங்கே அமெரிக்காவும் இஸ்ரேலுக்கும் எப்படி ஒரு மனப்பான்மைனா, நான் என்ன அடித்தாலும் நீ அதை வாங்கிக்கிட்டு சைலண்ட் ஆயிரு, நீ என்னை திருப்பி அடிக்கக்கூடாது. நீ என்னை திருப்பி அடிச்சேன்னா அது வந்து சரியில்லை, அது என்னோடய ஈகோ ஹர்ட் ஆயிடுது. நான் தான் உலகத்திலே பெரிய நாடு, அப்படி இருக்கும்போது நீ என்னை திருப்பி அடிப்பியா, நான் உன் மேலே பாம்பு போட்டால் நீ திருப்பி எனக்கு பாம்பு போடுறதுக்கு என்னோடய ப்ராப்பர்ட்டி மேலே பாம்பு போடுவியா அப்படின்ற மாதிரி ஒரு ஈகோவில் இந்த வார் நடந்துகிட்ருக்கு. அதுதான் உண்மை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வார்னால் உலகத்தில் இருக்க பொருளாதாரம் எந்த அளவுக்கு வீழ்ந்து போயிருக்கு அப்படின்றத நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். இப்போ இதில் மிகப்பெரிய லெவலில் பாதிக்கப்பட்ட நாடுகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அரபு நாடுகள் தான். இந்த அரபு நாடுகளில் இங்கேருந்து போக வேண்டிய எண்ணெய் வெளியில் போக முடியல. அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்டில் இப்போ குண்டுகள் அங்கங்கே விழுகிறதுனால இங்கே வர வேண்டிய டூரிஸ்ட் இல்லை. இங்கே இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பயங்கர டல்லு. வரைக்கும் இந்த அரபு நாடுகளில் மட்டும் $250 பில்லியன் லாஸ் ஆகிருக்கு அப்படின்ற ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க. இது லாஸ்ன்னு சொன்னீங்கன்னா எப்படின்னா வந்து அவங்க கட்டமைச்சு வச்ச அந்த இடங்களில் குண்டு போட்டு அது வந்து போனது மட்டும்தான். இப்போ அதை நம்ம திருப்பி ரீபில்ட் பண்ணோம்னா அதுக்காக கூடிய செலவாக இருக்கட்டும், இப்போ அதனால லாஸான மற்ற பிஸ்னஸாக இருக்கட்டும், இந்த நாட்டிலேருந்து போன பிஸ்னஸாக இருக்கட்டும், இங்கேருந்து போன வேலைவாய்ப்பு விஷயங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாமே இங்கே வந்து இப்போ அடி வாங்கிட்டு இருக்கு.
இப்போ இங்கே இருக்கக்கூடிய நபர்கள், வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு பிரச்சனை. இதனால் வேலையிலே போகிறது, இங்கேருந்து அவங்க ஊருக்கு போனால் திருப்பி வந்து வேலை கிடைக்குமான்றது கஷ்டம். இங்கே இருக்கக்கூடிய இங்கே 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 வந்து பார்த்திங்கன்னா காய்கறிகள்லேருந்து எல்லாமே வந்து நமக்கு இந்தியாவிலேருந்தோ இல்லை மற்ற நாடுகள்லேருந்தோ வரணும். ஸோ அந்த மாதிரி காய்கறிகள் இதெல்லாம் வர்றதில் பிரச்சனை இருக்குது. அப்போ இங்கே வாழக்கூடிய மக்களுக்கான ஒரு உணவு பிரச்சனை, உணவு தேவைன்ற ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இந்த சண்டைனால் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இதை புரிஞ்சிக்காமல் மேலும் மேலும் இந்த சண்டையை வளர்த்து தான் கொண்டு போகிறாங்களே ஒழிய இந்த சண்டையை நிறுத்துறதுக்கான எந்த முடிவும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. இதில் மேற்கொண்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் சப்மரைன்ஸை வந்து அங்கேருந்து இங்கே ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ்க்கு கொண்டு வரதுக்கான வேலையும் வந்து செஞ்சிட்ருக்காங்க. இப்போ ஆல்மோஸ்ட் யூகே வந்து என்ன பண்ணுதுன்னா அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுற ஸ்டேஜில் போகுது. பட் நேரடியாக ஈரான் எச்சரிக்கை விடுது, நீ இந்த மாதிரி சப்போர்ட் பண்ண அப்படின்னா நீ உன்னுடைய நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை நீ க்ரியேட் பண்ணிக்கிற, அதனால் நீ தயவு செஞ்சு இதை செய்யாத அப்படின்னு ஈரான் வந்து பகிரங்கமாகவே யூகேக்கு வார்னிங் பண்ணுது. அப்போ இங்கேருந்து யூகேக்கு வார்ன் பண்ணுதுன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், நேற்று கிட்டத்தட்ட 4000 கிலோமீட்டர் தூரத்தில் போய் விழக்கூடிய மிசைல்ஸ் பார்த்தோம். ஸோ அப்போ அந்த மிசைல்ஸ் இங்கேருந்து எங்களால் அட்டாக் பண்ண முடியுன்றது தான் இதை வந்து சிம்பாலிக்காக ஈரான் சொல்லுது. குடியிருப்பு பகுதிகளில் விழுந்த ஏவுகணைகளால் 200க்கு மேற்பட்ட இஸ்ரேலியர்கள் காயமடைந்தனர். இஸ்ரேலிய தொலைத்தொடர்பு நிறுவனமான மெர்க் குரூப் தலைமையகம் தாக்குதலுக்கு உள்ளானது. டெல் அவீவ் நகரின் ஈரானிய ஏவுகணை தாக்குதலில் சாலை சேதமடைந்தது. 6 பேர் படுகாயமடைந்தனர். அந்நகரில் பாலம் ஒன்றும் குறிவைக்கப்பட்டது. பெட்டா டிக்வா நகரில் ஈரானிய தாக்குதலால் குடியிருப்புகள் தீப்பற்றின. இஸ்ரேல் குண்டு வீசியதில் புகை மண்டலமாக காட்சியளித்தன. ஈரானுக்கு ஆதரவாக உள்ள லெபனானின் அல் காஸ்மியா பாலத்தை இஸ்ரேலிய ஏவுகணைகள் தாக்கி அடித்தன. பார்த்துருப்பீங்க, இது என்னமோ அவங்க தீபாவளி கொண்டாடுற மாதிரி கொண்டாடிட்டு இருக்காங்க. எதை நோக்கி போகுதுன்னே தெரியல இந்த வார். ஆனால் இது இப்படியே கண்டினியூஸ் ஆச்சு அப்படின்னா உலக நாடுகள் வந்து மிகப்பெரிய ஒரு பொருளாதார இழப்பை வந்து சந்திக்கும். அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவும் சரி சைனாவும் சரி இந்த நாடுகள் மற்ற நாடுகள் வந்து ஒன்றா சேர்ந்து ஈரானை அட்டாக் பண்ணிருந்துச்சுன்னா அந்த நாடுகளும் பகிரங்கமாக ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணி உள்ளே இறங்கும். அப்போ இந்த போர் அப்படின்றது இன்னும் வளர்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக தான் அமைதியை ஒழிய இதை குறைக்கிறதுக்கான வாய்ப்பை அமெரிக்காவும் சரி இஸ்ரேலும் சரி எடுக்கலை. மற்ற நாடுகள், அரபு நாடுகள் எல்லாரும் சேர்ந்து ஈரானை வந்து ஒரு தீவிரவாத நாடு அப்படின்ற மாதிரி சில முத்திரைகள்லாம் குத்துறாங்க. பட் என்னதான் இருந்தாலும் ஈரான் அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நாங்கள் இந்த போரை ஆரம்பித்தது நீங்கள், இதை நாங்கள் நிறுத்தணும் அப்படின்னா இந்த கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. சில நான் சொன்ன மாதிரி இந்த நாட்டில் இருக்க பிரச்சனைகள் நீங்கள் நலையக்கூடாது, எங்கள் நாட்டுக்கு தேவையான விஷயங்களை நாங்கள் பார்த்துக்குறோம், இந்த போருக்கான செலவை நீங்கள் கொடுக்கணும், மீன்ஸ் இழப்புகள் நடந்துருச்சு அதை நீங்கள் தரணும், மற்ற உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு கேரண்டி கொடுக்கணும், இந்த வார் இனிமேல் ஈரான் மேலே எப்பயுமே தொடுக்கப்படாது அப்படின்ற ஒரு கேரண்டி அங்கீகாரத்தை கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்தை வந்து ஈரானும் வந்து பதிவு பண்ணுது. அப்போ இவ்வளோ விஷயங்கள் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் என்னென்னா இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் அப்படின்ற இந்த கடல், அது மூலிமா வரக்கூடிய ஆயில், இது வரல அப்படின்றது தான் இங்கே பிரச்சனையே. எனியோ மக்களே, 48 மணி நேரத்தில் ஒரு நாள் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போச்சு. இன்னும் ஒரு நாள் இருக்குது. நாளைக்குள்ளே என்ன ஏதுன்றது தெரிய வரும். மீண்டும் பல அப்டேட்ஸோடு நான் உங்களை வந்து மீட் பண்ணேன். இப்போ வரைக்கும் அரபு நாடுகளில் இருக்க அனைவரும் முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக தான் இருக்கிறாங்க. பெரிய லெவலில் யாருக்கும் பாதிப்பு இல்லை அப்படின்றத நான் இந்த வீடியோ மூலிமா தெரிவிச்சுக்கிறேன். இருந்தாலும் உங்கள் சொந்தங்கள் அங்கங்கே இருக்கும்போது அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி கேட்டுக்குங்க, பேசிங்க. நாளைக்கு என்ன நடக்குன்னு யாருக்கும் தெரியாது. பை பை, டேக் கேர், லவ் யூ ஆல்.